மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை விஜய் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பனையூரில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, தொடர்ச்சியாக தாவேக்கவின் நகர்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் ஜனவரி இல்லைன்னா அதுக்கப்புறமா வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுதே இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, வழங்கலாம். கௌதமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் என்று சமூக ஊடகங்களிலும் அரசியல் நோக்கர்களும் பல்வேறு யூகத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல இந்த கருத்துக்கள் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற எதிர்மறையான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இன்றைய செயற்குழு கூட்டத்துல யாருடன் கூட்டணி என்ற கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது கூட்டணி வைக்கப்படுமா அல்லது கூட்டணி வைக்கப்படாதா என்று முன்னணி நிர்வாகிகள் முன்னிலையில விஜய் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில அரசியல் கட்சிகள் தங்கள் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. தமிழக வெற்றி மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை விஜய் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பனையூரில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, தொடர்ச்சியாக தாவேக்கவின் நகர்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் ஜனவரி இல்லைன்னா அதுக்கப்புறமா வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுதே இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, வழங்கலாம். கௌதமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் என்று சமூக ஊடகங்களிலும் அரசியல் நோக்கர்களும் பல்வேறு யூகத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல இந்த கருத்துக்கள் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வரக்கூடாது என்பதற்காக இது போன்ற எதிர்மறையான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இன்றைய செயற்குழு கூட்டத்துல யாருடன் கூட்டணி என்ற கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது கூட்டணி வைக்கப்படுமா